வணக்கம். இது பைத்தனின் 10 வீடியோஸில் செகண்ட் வீடியோ. இன்னைக்கு செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பைத்தனில் யூஸ் பண்ணுற லூப்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அஸ் யூஷுவல் இந்த செஷனுக்கும் நான் ஒரு சிம்பிள் டேட்டா செட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்னி டேட்டா செட். ஸோ இந்த டேட்டா செட்டில் டேஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. இது பேசிக்லி அந்த டேயோட நம்பர் அண்ட் அந்த நாளில் என்ன சட்னி பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளாக இருக்கட்டுமே, இப்போதைக்கு எல்லாமே கோகோனட் சட்னி அப்படின்னு வச்சுருக்கேன். பிகாஸ் இட்ஸ் மை ஃபேவரட் சட்னி. ஆல்ரைட், ஃபஸ்ட்டு நம்ம லூப்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லூப் அப்படின்னா தமிழில் வளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வளையம் எப்படி இருக்குங்க, அதாவது சர்க்கிள் நம்ம எப்படி வரைவோம், ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பியும் அதே இடத்துல கொண்டு என் பண்ணுவோம் இல்லையா. இப்போ மறுபடியும் அதே சர்க்கிளை வரையணும் அப்படின்னா இந்த என் பாயிண்ட்லேருந்தே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இப்படி வரைஞ்சிட்டே இருக்கலாம் இல்லையா. இதே தான் நம்ம ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுற லூப்பிங் கான்செப்டும். ஸோ பேசிக்லி இப்போ எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் கோட் லூப்பில் ரன் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கோட் பிளாக்ல இருக்க ஒவ்வொரு லைனும் நம்ம வளையம் மாதிரி சைக்கிளாக கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆல்சோ லூப்ஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே இருக்கிறது தான். லூப்ஸ் இப்படி ரன் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அவுட்புட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக இதுக்கு எப்போவுமே ஒரு என் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த என் பாயிண்ட் மீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லூப் ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி ஒரு என்ட்ரி பாயிண்ட்டும் இருக்கும். ஏதாவது ஒரு கண்டிஷன் மீட் ஆகுது அப்படின்னா தான் இந்த லூப்குள்ளே என்ட்ரு ஆகும் கோடு. இது ரன் ஆகிட்டே இருக்கும், என் பாயிண்ட் வருதான்னு பார்க்கும். எண்டு வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ பைத்தனில் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப், நெக்ஸ்ட் வைல் லூப், லாஸ்ட்டில் நெஸ்டட் லூப்ஸ். ஸோ இது மூணையுமே நம்மளோட சட்னி டேட்டா செட் வச்சு டீட்டெயிலாக இம்ப்ளிமெண்டேஷனோட பார்த்துடலாம். ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த நோட் புக்கில் இன்றைக்கி என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோமோ அதெல்லாம் ஹெடர்ஸாக கொடுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டேட்டா செட் எடுத்துக்கலாம். இந்த டேட்டா செட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்கில் 7 டேஸ் இருக்கும் இல்லையா. அந்த 7 நாளுமே என்ன சட்னி, அதோட ரெசிபி என்ன அப்படிங்கிறத அழகாக டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லாஜிக்கை நான் இப்போ பைத்தானில் ப்ரோக்ராமாக எழுதணும். ஓகேவா. அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சட்னியோட ரெசிபியை ஒரு ஃபங்க்ஷனாக ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் ஐ கேன் ஈஸிலி கால் திஸ் ஃபங்க்ஷன். அதாவது ரீயூசபிலிட்டிக்காக இது ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ கோகோனட் பிளஸ் கடலை பிளஸ் சில்லி பிளஸ் சால்ட். ஒரு சிம்பிள் கோகோனட் சட்னி ரெசிபி இது. ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ரெசிபி பிரிண்ட் ஆயிடும். யா, முடிஞ்சதா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 7 நாளும் நான் பிரிண்ட் பண்ணோம் இல்லையா. 7 நாள் அதோட ரெசிபி பிரிண்ட் பண்ணும், அதான் என்னோட லாஜிக் இல்லையா. அதுக்காக என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பைத்தன்ல, அதை பத்தி பார்த்துடலாம். ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்லி இது என்ன பண்ணும்னா, 0ல இருந்து இந்த எந்த வேல்யூ நான் இங்கே கொடுத்துருக்கேனோ அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வரைக்கும் இட் ட்ரைஸ் டு பிரிண்ட். ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 5 வரையும் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த இது அப்பர் லிமிட் இதை எடுத்துக்காது. அதாவது ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இன் பைத்தன். இந்த ஃபங்க்ஷன்ல பேசிக்லி என்ன பண்ணுவாங்கன்னா, தே ரிட்டர்ன் அ சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். நம்மளோட டேட்டா செட்டும் அப்படிதான் இருக்கு இல்லையா. நமக்கும் இதானே வேணும். நமக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வேணும். இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப we use this syntax. ஸோ இதுக்கு நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ரேஞ்ச் ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்தனாவே போதும். இதுல 0ல இருந்து 6 வரைக்கும் இருக்க நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம டேட்டா செட்லயும் நமக்கு அதான் இருக்கு இல்லையா, 0 to 6 தான் இருக்கு இல்லையா. is used to iterate over the sequence of numbers. ஸோ நான் இங்க என்ன பண்றேன், இந்த ரேஞ்சுன்றது ஒரு சீக்வன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. சாரி, யா, ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த ரேஞ்சை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். உள்ள இருக்க வேல்யூ என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா இட் கோஸ் ஃப்ரம் 0 to 6. சிமிலர்லி நமக்கு இப்போ ரேஞ்ச்ல ஸ்டார்டிங் 0வா இருக்க வேண்டாம், எனக்கு ஸ்டார்டிங் வேற ஏதோ ஒரு நம்பரா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் 5ன்னு கொடுத்துக்கலாம். 5ல இருந்து 7 வரைக்கும் வேணும்ன்றப்ப அப்போ 5ம் 6ம் மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா இந்த அப்பர் பவுண்டை அது எடுத்துக்காது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு
அந்த மாதிரி கிடையாது. லெஸ் தென் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கும். ஓகே. ஸோ 5 and 6 மட்டும் வந்துருச்சு இல்லையா? சிமிலர்லி இப்ப நான் இங்க வந்து மாத்திடுறேன் இத 1 and so that I can demo the step function. ஸ்டெப் வந்து இப்ப 2ன்னு குடுக்குறேன். அதாவது 2 நம்பரா தள்ளி தள்ளி எனக்கு ரேஞ்ச் வேணும் அப்படின்னு. ஸோ 1ல ஆரம்பிச்சாங்க. 1ல இருந்து 2 நம்பர் தள்ளி 3, 3ல இருந்து 2 நம்பர் தள்ளி 5, 5ல இருந்து 2 நம்பர் தள்ளினா 7 வந்துருச்சு. ஸோ 7 வந்து குடுக்க முடியாது பிகாஸ் அப்பர் பவுண்ட் இல்லையா? அத விட்டுட்டாங்க. அங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆல்ரைட். ஸோ ரேஞ்ச் பத்தி பார்த்துட்டோம். இப்ப இந்த ரேஞ்ச யூஸ் பண்ணி நம்ம சட்னியோட ரெசிபிய வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணிக்க போறேன், அதே ஃபார் லூப் எழுதுறேன். ஸோ இதான் ஒரு ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பேசிக்லி. ஃபார் அந்த ஐட்ரேட்டருக்கு ஒரு வேல்யூ. அது ஐயா இருக்கலாம், ஜேவா இருக்கலாம், கேவா இருக்கலாம். ஸோ எதுவா வேணா இருக்கலாம். நான் வேணா கேன்னு கூட வச்சுக்கிறேன். அந்த சீக்வன்ஸ் எந்த சீக்வன்ஸோ அந்த சீக்வன்ஸ். இங்க வந்து நம்ம ரேஞ்ச் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் சீக்வன்ஸ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அத வந்து நான் குடுத்துருக்கேன். ஆ அப்ப வந்து எனக்கு என்ன பண்ணணும், அந்த கோகனட் சட்னியோட ரெசிபிய பிரிண்ட் பண்ணிடணும். ஓகே. ஸோ இந்த சட்னி இங்கேருந்து கால் ஆயிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு 7 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பிகாஸ் நம்ம ரேஞ்ச் ஆஃப் 7ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு வாட்டியும் ஃபார் லூப் நடக்கும்போது என்ன ஆயிருக்கும்னா, ஃபர்ஸ்ட் உள்ள வரும் ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் 7. நமக்கு என்ன தெரியும், ரேஞ்ச் ஆஃப் 7 பேசிக்லி. ஓகே, இதை மாத்திடலாம். ரேஞ்ச் ஆஃப் 7 பேசிக்லி 0ன்னு இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கே ஈக்குவல் டு 0ன்னு இருந்திருக்கும். ரேஞ்ச் ஆஃப் 7ல இருக்கான்னு பார்க்கும். ஆமா. அதனால ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கு அடுத்த ரவுண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, கேயோட வேல்யூ வந்து அந்த ரேஞ்ச்ல இருக்க அடுத்த வேல்யூக்கு போயிடும் பேசிக்லி. ஸோ இங்க வந்துரும். இங்க வந்ததுக்கு அப்புறமா 1. அடுத்து 1ம் வந்து என்ன சொல்றது, ரேஞ்ச் ஆஃப் 7க்குள்ள தான் இருக்கு. அதனால அகைன் வந்து பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து 2. 2ன்னு இந்த கேயோட வேல்யூ மாறும். அதுவும் ரேஞ்ச் ஆஃப் 7க்குள்ள தான் இருக்கு. அதுவும் பிரிண்ட் பண்ணிடும். இப்படியே போயிட்டே இருக்கும்போது கேயோட வேல்யூ ஒரு பாயிண்ட்ல 7 அப்படின்னு வரும். அது ரேஞ்ச் ஆஃப் 7ல இல்ல இல்லையா? ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் 7ன்னு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த இன் அப்படிங்கறது நல்லா நோட்டீஸ் பண்ணணும் நீங்க. இது இல்ல, இந்த கே வந்து இந்த ரேஞ்ச்ல இல்ல. நாட் இன், இட் இஸ் நாட் இன்சைட் திஸ். அப்ப வந்து இந்த கண்டிஷன் பிரேக் ஆகி இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகும்போது இந்த கேயோட வேல்யூ 6ஆ இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. நம்ம வேணா அந்த கேயோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி கூட பாத்துடலாம். ஸோ கேயோட வேல்யூ 6ன்னு இருந்திருக்கு. ஸோ கே 1 by 1ஆ இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே வரும். இந்த இன் கண்டிஷன்னால உள்ள போய் இதுல இருக்கான்னு பார்க்கும். இருந்ததுன்னா இட் வில் டூ, என்ன கேட்கிறோமோ அதை பண்ணி கொடுத்துரும். இல்ல அப்படின்ற பட்சத்துல இது பிரேக் ஆகி வெளியே வந்துரும். நான் சொன்னேன் இல்லையா, லூப்னா வந்து எப்பவுமே ஒரு ஸ்டார்டிங் கண்டிஷன் ஒரு ஸ்டாப்பிங் கண்டிஷன் இருக்கும். இங்க வந்து ஸ்டார்ட் கண்டிஷன்ல கே 0வா இருந்தது. ஸ்டாப் கண்டிஷன் அவங்க என்ன வச்சிருந்தாங்க, இந்த ரேஞ்ச்குள்ளதான் இருக்கணும் அந்த கே அப்படின்னு வச்சிருந்தாங்க. அது ஃபெயில் ஆகும்போது இந்த லூப் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இன்னும் வந்து இதை பெட்டர் ஆக்குறதுக்காக நான் என்ன பண்ணலாம்னா, கேவ் வந்து அகைன் 0ன்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த லூப்பை வந்து டேயோட சேர்த்து பிரிண்ட் பண்றேன். ஸோ ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் 7 நான் என்ன பண்ண போறேன்னா, பிரிண்ட் அந்த டேயோட நம்பரையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். டே பிளஸ் அந்த ஐ இஸ் நத்திங், ஐ மீன் கே, சாரி, கே இஸ் நத்திங் பட் அந்த வேல்யூ, டேயோட வேல்யூ 0வா 1ஆ 2வா அது, பிளஸ் அந்த ஒரு சின்ன ஹைஃபன் அண்ட் அதோட ரெசிபி. ஓகே, இப்படி சொல்லிட்டு இதுக்கப்புறமா அந்த கோகனட் சட்னியை கால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்தந்த நாளுக்கான ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லிடும். டே 0 அதோட ரெசிபி வந்து கோகனட் பொட்டுக்கடலை பிளஸ் சில்லி பிளஸ் சால்ட். அதே மாதிரி 6 டேஸ்க்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரைட், லெட்ஸ் மூவ் ஆன் டு வைல் லூப் அடுத்து. ஸோ வைல் லூப்லையும் வந்து நான் இதே வேலை தான் பண்ண போறேன். டே வைஸா வந்து என்ன ரெசிபி அப்படிங்கறத பிரிண்ட் பண்ண போறேன். பட் வைல் லூப் வந்து மோஸ்ட்லி எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த சீக்வன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுல ஐட்ரேட் பண்றதை காட்டியும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் வந்து மீட் ஆச்சு அப்படின்னா, அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அந்த வேலையை பண்ணணும். பீஸ் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்ல ஃபால்ஸ் அப்படின்னா அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைப்ல ஒரு கண்டிஷன் வச்சு அந்த கண்டிஷன்ல லூப்பிங் கான்செப்ட் வந்து நமக்கு நடக்கணும், லூப்பிங் லாஜிக் வந்து நடக்கணும் அப்படின்றப்போ we will use while loop. ஸோ while loopோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திடலாம். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த வாட்டி இந்த ரேஞ்சுன்றதை டிச் பண்ணிடுறேன். பிகாஸ் ரேஞ்ச் வந்து பர்டிகுலர்லி சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இல்லையா, ரேஞ்ச் வச்சும் பண்ணலாம். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நான் சும்மா சிம்பிளிசிட்டிக்காக இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். டே அப்படின்னு எடுத்துக்கிறேன். டே இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சிருக்கேன். whileல எப்படி வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, while எழுதணும். அடுத்து அந்த கண்டிஷன் நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து எழுதணும். டே வந்து லெஸ் தென் 7. டே வந்து லெஸ் தென் 7ஆ இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்,
அந்த டேவோட ரெசிபியை வந்து பிரிண்ட் பண்ணும் இல்லையா? அதை பிரிண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், அகைன் வந்து அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இப்படியே போட்டுருவோம். டே கமா டே கமா ஹைஃபன் ரெசிபி. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா கோகோ நட் சட்னி அப்படின்னு போடலாம். ஓகே, அதுக்கப்புறமா லூப்குள்ள என்ன பண்ணலாம், டேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். டே இஸ் ஈக்குவல் டு டே பிளஸ் 1 அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதை ரன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, முன்னாடி கிடைச்ச அதே அவுட்புட் தான் இதுவும். டே 0 அதோட ரெசிபி, டே 1 அதோட ரெசிபி, டே 2 அதோட ரெசிபி, அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பட் இங்க நம்ம டிஃப்ரெண்டா என்ன பண்ணிருக்கோம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, முன்னாடி எழுதுன மாதிரி ஒரு ஒரு சீக்வன்ஸை எடுத்துக்காம ஒரு கண்டிஷனை வச்சிருக்கோம். அந்த கண்டிஷன் வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் வேரியபிள். டே அப்படிங்கிற வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த லூப்புக்குள்ளேயே வந்து நான் இந்த டேவை வந்து மாத்திக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றப்போ ஒரு பீஸ் ஆஃப் கோட் வந்து எனக்கு ரன் ஆகணும், அந்த லூப்ல ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றப்ப we use the while loop. ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்னது, வைல் லூப்போட சின்டாக்ஸ் என்னது, ரெண்டுத்துலேயும் எப்படி வந்து கோட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கொஷின் வரும் இல்லையா, எப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணணும், எங்கே வந்து வைல் லூப் யூஸ் பண்ணணும், எந்த கண்டிஷனில் வந்து வைல் லூப் பெட்டராக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இதெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு லூப்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப் வந்து எப்போதுமே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸை ஐட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் வைல் லூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வைல் லூப் வந்து பேசிக்லி ஒரு கண்டிஷன் மீட் ஆகும்போது அதை ரிப்பீட்டடாக பண்ணணும். பேசிக்லி என்ன சொல்கிறது, ஒரு சீக்வன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் கண்டிஷன் பேஸ்டாக இருக்க சுச்சுவேஷனில் வைல் லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் லூப்போட ஃப்ளோ டயக்ராம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த லாஸ்ட் கண்டிஷன் மீட் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் கொடுத்துருக்க கூட எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். இதே சமயம் வைல் லூப்போட ஃப்ளோ டயக்ராம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து எப்படி சொல்கிறது, அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூனா இது பண்ணு, ஃபால்ஸ்னா வெளில போயிடு, இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கும். ஸோ ஃபார் லூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் லூப்பில் வந்து அந்த எத்தனை ஐட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, ஒரு சீக்வன்ஸை தான் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ சீக்வன்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த சீக்வன்ஸ்க்கு ஒரு லென்த் இருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு லென்த் இருக்கும் இல்லையா, 5 கேரக்டர் இருக்குது, 7 கேரக்டர் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ 7 வாட்டி இந்த லூப் ரன் ஆக போகுது அப்படிங்கிறது முன்னாடியே வந்து டிட்டர்மைண்டாக இருக்கும். இங்கே வைல் லூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி டிட்டர்மைண்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப நேரம் கூட ட்ரூவாக இருக்கலாம். இப்போ ஒரு குயிக் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேனே, இப்போ நம்ம வந்து ஒரு கோடு எழுதணும், லைக் ஒரு அவுட்புட் வந்து கரெக்டாக 12 மணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நான் வைல் லூப் தான் யூஸ் பண்ண முடியும். இன்டர்னல் கிளாக்ல வந்து டைம் செக் பண்ணிகிட்டே இருப்பேன், 12ன்னு வரும்போது பிரிண்ட் அவுட்புட் அப்படின்னு கொடுக்கணும் இல்லையா. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, கண்டிஷன் பேஸ்ட். இதுக்கு வந்து நம்ம ப்ரீ டிட்டர்மைண்டாக இவ்வளோ ஐட்ரேஷன் நடக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த கேஸ்லலாம் we have to prefer while loop தான். ஸோ இப்போ ஃபார் லூப்பை வந்து வைல் லூப்பாக மாற்றலாமா, வைல் லூப்பை வந்து ஃபார் லூப்பாக மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். இதை அதுவாகவும் அதை இதுவாகவும் மாற்றலாம். பட் நான் முன்னாடி கொடுத்த அந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கிளாக் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி கேசஸ்லலாம் we prefer while loop. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஐட்ரேஷன் அப்படின்னு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறதுனால ஃபார் லூப் இஸ் லிட்டில் பிட் எஃபிஷியன்ட் ஓவர் வைல் லூப். ஸோ ரெண்டு லூப்புமே போடலாம் ஒரு கண்டிஷனுக்கு அப்படின்றப்ப யூ கேன் ப்ரிஃபர் ஃபார் லூப் ஓவர் இட். அண்ட் வைல் லூப் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் முன்னாடி ஐட்ரேஷன்ஸ் தெரியல, இப்போ அந்த கேல்குலேட் பண்ணுறாங்களா அந்த கண்டிஷன், நான் டைம் அப்படின்றதுனால ஈஸியாக ஈக்குவல் டு போட்டு செக் பண்ணிடலாம், ஈக்குவல் டு 12 அப்படின்னு போட்டு வேறு ஏதோ ஒன்று காம்ப்ளெக்ஸான ஒரு மேக்ஸ் மாதிரி ஃபார்முலா ஏதோ சால்வ் பண்ணோம் அப்படின்றப்ப பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட் டேக்ஸ் மோர் டைம். நெக்ஸ்ட் நம்ம எங்க மூவ் ஆகுறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ கண்டிஷன் அப்படின்னா தமிழ்ல வந்து நிபந்தனை அப்படின்னு சொல்றாங்க. நிபந்தனைனா பேசிக்லி ஒரு ரூல் மாதிரிங்க. இப்போ வந்து நம்ம குக்கிங் எக்ஸாம்பிள்லே போலாமே. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து 2 டம்ளர் அரிசி வச்சா கரெக்டா இருக்கும். அதுவே வந்து கெஸ்ட் வராங்க, இன்னும் ஒரு 4 பேர் வராங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 டம்ளர். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் அப்படின்ற லாஜிக் வந்து இன்னும் 4 பேர் வர்றாங்க அப்படின்ற கண்டிஷன்ல மட்டும்தான் வைக்கணும். இல்லைன்னா 4 பேருக்கு 2 டம்ளர் அரிசி வச்சாவே போதும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம ஒரு வேலையை பண்றோம் அப்படின்னா, நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு குக்கிங் சொன்னேன். சிமிலர்லி இங்க கோடிங் வேர்ல்ட வந்துட்டு நம்ம ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் ஒரு வேலையை ரன் பண்ணணும், ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணணும், ஒரு பீஸ் ஆஃப் கோடை வந்து எழுதணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நம்மளோட சட்னி டேட்டா செட் வச்சு டீட்டெயில்டா பார்க்கலாம்.
ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புதுசா ஒரு காலம் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. கோகனட் அவைலபிலிட்டி, அதாவது வீட்ல வந்து தேங்காய் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து ஒரு பூலியன் வேல்யூ வச்சு டிஸ்கிரைப் பண்றேன். ஸோ தேங்காய் இருக்கப்ப தான் நம்மளால தேங்காய் சட்னி பண்ண முடியும் இல்லையா? ஸோ தேங்காய் இல்ல, அந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு இருக்கும்போது அன்னைக்கு வந்து தக்காளி சட்னி தான். ஸோ இத வந்து நம்மளோட இந்த இந்த லாஜிக்ல வந்து இப்ப ஆட் பண்ணணும். ஸோ லாஜிக் வந்து அகைன் வந்து 7 நாள். ஸோ நான் ஃபார் லூப்பே எடுத்துக்கிறேன். ஃபார் I in range of 7. 7 நாள். ஆனா இப்ப என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, எல்லா நாளும் கோகனட் சட்னி கிடையாது. நான் வந்து ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். விச் இஸ் கோகனட் அவைலபிலிட்டி. கோகனட் அவைலபிலிட்டி ஈக்குவல் டு 1. என்னைக்கெல்லாம் தேங்காய் இருக்கோ அன்னைக்கு மட்டும் மேக் கோகனட் சட்னி. கோகனட் சட்னி. ஸோ அதோட ரெசிபியை பிரிண்ட் பண்ணிக்கணும். இன்னொன்னு எழுத மறந்துட்டேன் பாருங்க. அது எந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணணும்ல. இப்ப வந்து இந்த கோடை நான் அப்படியே ரன் பண்ணேன்னா இட் வில் ஷோ அன் எரர். ஏன்னா இந்த கோகனட் அவைலபிலிட்டினா என்ன அப்படிங்கறத நான் டிக்ளேர் பண்ணவே இல்லை. நான் என்ன பண்றேன், இந்த கோகனட் அவைலபிலிட்டி அப்படிங்கறத ஒரு வேரியபிளா கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள வந்து ஒரு இன்புட்டா நான் வந்து யூசர் கிட்டே வாங்கிடலான் இருக்கேன். இன்புட் அப்படிங்கிறது பைத்தன்ல ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து நான் அப்படியே வந்து யூசர் கிட்ட இன்புட்டா வாங்கிடுறேன். இப்ப கோகனட் அவைலபிலிட்டியோட வேல்யூ வந்து நான் 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்புட்டா வாங்கிட்டேன் இல்லையா? இப்ப கோகனட் அவைலபிலிட்டி வந்து நான் போய் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா இட் இஸ் 1. பட் த ப்ராப்ளம் இஸ் இட் இஸ் இன் ஸ்ட்ரிங். ஸோ நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா, டைப் கன்வர்ஷன் பத்திலாம் பழைய வீடியோலயே பார்த்தோம். இது வந்து ஒரு இன்டிஜரா தான் எனக்கு வேணும், ஸ்ட்ரிங்கா வேண்டாம். அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இதை வந்து இன்ட்னு சொல்லி வாங்கிடுறேன் 1. இப்ப போய் பார்க்கலாம். Now it is an integer value. All right. So coconut availability வந்து 1 இருந்தா கோகனட் சட்னி. இல்ல கோகனட் இல்ல அப்படின்னா 0 இல்லையா? அப்பதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் elif வந்து யூஸ் பண்ணுவோம். elif அப்படின்றது என்னன்னா அது இல்ல பட் வேற ஏதோ ஒண்ணு. கோகனட் சட்னி, கோகனட் அவைலபிலிட்டி is equal to 0 அப்படின்னா அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டொமேட்டோ சட்னி பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டொமேட்டோ சட்னிக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் மாதிரி ரெசிபி போட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து கூப்பிடணும் டொமேட்டோ சட்னி. ஓகே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றது. ஸோ இப்ப இஃப் எப்போ யூஸ் பண்றோம், எல்இஃப் எப்போ யூஸ் பண்றோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்லி ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனை வந்து டிஃபைன் பண்றதுக்கு இஃப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கண்டிஷன் இல்ல பட் அதே வேரியபிளை வச்சு வேற ஏதோ செக் பண்றேன். அந்த கண்டிஷன் இல்ல பட் வேற ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறப்ப எல்இஃப் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுமே இல்லை எங்க கிட்ட. லைக் தேங்காயும் இல்ல தக்காளியும் இல்ல, எதுவுமே இல்லைன்னா அதுக்காக சட்னி அரைக்காம இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா print மேக் சாம்பார் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல எல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் விஷயம், இஃப் இருந்தா மட்டும்தான் எல்இஃபோ எல்ஸோ நம்ம போட முடியும். பட் இஃப் வந்து தனியா கூட வரும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாமையே கூட வந்து நம்ம கோட ரன் பண்ணா ரன் ஆயிடும். நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டையுமே இப்ப சொல்லவே இல்லை. ஓகே, இந்த மாதிரி ரன் பண்றேன். யா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பழைய கோட் மாதிரியே ரன் ஆகுது. ஏன்னா இந்த கோகனட் அவைலபிலிட்டியோட வேல்யூ வந்து 1 தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு வாட்டியும் இன்புட் வாங்கணும், நான் ஒரு வாட்டி தான் வாங்கினேன். கரண்ட்லி இதோட வேல்யூ வந்து 1. அதனால வந்து அப்படியே எல்லா வாட்டியும் கோகனட் சட்னியே வந்து பிரிண்ட் ஆகுது. பட் இப்ப நான் இதோட வேல்யூ வந்து 0ன்னு வாங்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் இன்புட் வாங்குறேன், இந்த வாட்டி 0ன்னு கொடுத்துறேன். கோகனட் அவைலபிலிட்டி வேல்யூ வந்து 0 இருக்கு. இப்ப ரன் பண்ணேன்னா இந்த லூப்குள்ள போகவே போகாது. ஐ மீன் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையே ஆகாது, அதனால இதுக்குள்ள போகவே போகாது. அப்ப என்ன ஆகும், எதுவுமே பிரிண்ட் ஆகல, இது மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த கோட் நடக்கவே இல்லை, கீழே ஒண்ணுமே இல்லை. ஸோ நான் அதை கமெண்ட் பண்ணிருக்கேன், அதனால ஒன்றும் இல்லை. ஸோ ஒண்ணுமே இல்லை, அது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்ப வந்து எல்இஃப் ரன் பண்ணோம்னா சின்டாக்ஸ் எரர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஃப் வந்தாதான் எல்இஃபோ எல்ஸோ கூட வருவாங்க, தனியாலாம் இவங்க வந்து செயல்பட மாட்டாங்க. ஓகே, ஸோ கோகனட் அவைலபிலிட்டி 11ன்னு மாறிடுச்சு. இப்ப வந்து இந்த பீஸ் ஆஃப் கோட ரன் பண்ணனா இஃப்குள்ளேயும் போகாது எல்ஸ்குள்ளேயும் போகாது, மேக் சாம்பார் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. வந்து குயிக்கா என்ன பண்ணிடுறேன், இவ்வளவு நேரமா இந்த கோகனட் அவைலபிலிட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து நான் யூசர் கிட்ட தானே இன்புட்டா வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கு பதிலா இதை வந்து ஒரு லிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் இந்த லாஜிக் வந்து இதுல இருக்க மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆயிடும். அதை எப்படி பண்ண போறேன் அப்படின்னா,
கோகனட் அவைலபிலிட்டி லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்க போறேன். அந்த லிஸ்ட்ல இந்த காலமோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போறேன். 1001100. ஸோ லிஸ்ட் அப்படின்ற டேட்டா டைப் பத்திலாம் நம்ம இன்னும் டீடைல்டா பார்க்கல சேனல்ல. பட் இப்போதைக்கு நீங்க லிஸ்ட் அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 7 இன்டிஜர் வேல்யூஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் எனக்கு ஒரே இடத்துல வைக்கணும் அப்படின்றப்ப ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் லிஸ்ட். ஓகே, இதோட டேட்டா டைப் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். Ctrl+C. டைப் ஆஃப் திஸ் இஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுல இருக்க ஒரு எலமெண்ட்டையும் நீங்க தனித்தனியா கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணோம்னா, அதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0ன்ற இண்டெக்ஸ்ல இருக்கு, செகண்ட் எலிமெண்ட் 1, தேர்ட் எலிமெண்ட் 2, இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி போட்டேன்னா எனக்கு அதோட அவுட்புட் வந்து கிடைக்கும் 1. சிமிலர்லி செகண்ட் எலிமெண்ட், அதாவது செகண்ட்னா இங்க வந்து தேர்ட் எலிமெண்ட் வந்து 0, அடுத்து வந்து ஃபோர்த் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணோம்னா 3 போட்டேன்னா 1, இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோட லாஜிக்கை இப்போ நான் எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா, இந்த கோகனட் அவைலபிலிட்டி லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு இண்டெக்ஸையும் போய் பாரு. இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து நமக்கு 1ஆ இருந்ததுன்னா கோகனட், இல்ல 0வா இருந்ததுன்னா அன்னைக்கு வந்து தக்காளி சட்னி இல்லையா. ஸோ இந்த ஐய நான் ஏன் இங்க கொடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு நாள் இருக்கு இல்லையா, இந்த 0, 1, 2, 3, 4, 5, 6 இதுதானே இண்டெக்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு நான் சொன்னேன் லிஸ்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லிஸ்டோட இண்டெக்ஸ் ஆஃப் 0 வந்து போட்டா போதும்ல. அதுவும் தான் நம்மளோட ஐட்ரேட்டர் வேல்யூவும். அதனால நான் அதை எடுத்து இங்க எழுதியிருக்கேன். பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். நெஸ்ட் அப்படின்னாவே தமிழ்ல வந்து கூடு, காக்கா கூடு, குருவி கூடு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ நெஸ்டிங்னா அப்ப கூடு வந்து எப்படி கட்டுவாங்க, பேசிக்லி ஒரு குச்சியா எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி அப்படிதான் ஒரு கூடு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ லூப்பையும் வந்து இந்த மாதிரி கூடு மாதிரி ஆக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லூப் இல்லாம உள்ளுக்குள்ள நிறைய லூப் வந்து நம்ம எழுத போறோம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நமக்கு நம்ம லாஜிக் வந்து அப்படி பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நெஸ்டட் லூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெஸ்டட் லூப்ஸ் கான்செப்டை நம்ம சட்னி டேட்டா செட் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ நமக்கு முன்னாடி நல்லா தெரியும், இந்த என்டையர் லாஜிக்மே வந்து ஒரு வாரத்துக்கான மீல் பிளான் மாதிரி, பேசிக்லி என்னென்ன சட்னி எந்தெந்த நாள் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து இது ஒரு வாரத்துக்கு இல்லை, ஒரு 3 வாரத்துக்கு வந்து நம்ம பண்ண போறோம். அதனால வீக் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் ஆட் பண்ணிருக்கேன். வீக் வந்து 3 வாரம்ன்றதுனால 3 தடவை இந்த லாஜிக் வந்து ரன் ஆகணும். அதை பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு ஃபார் லூப் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோட கோட்ல. ஃபார் j in range of 3, ஏன்னா 3 வாரம் இல்லையா. மற்றபடி உள்ள எழுதுற லாஜிக் வந்து சேம் தான். அந்த 3 வாரத்துக்குமே வந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா இந்த கோகனட் அவைலபிலிட்டி ஆகட்டும், இந்த ரெசிபி ஆகட்டும், இதெல்லாம் வந்து சிம்பிளிசிட்டிக்காக சேம் தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன். ஸோ ஐ வில் டூ த சேம் ஹியர். இந்த கோட் எடுத்துட்டு வந்து இங்க ஆட் பண்ணிடலாம். ஓகே, இந்த கோட் ரெடி ஆயிடுச்சு. இதை ரன் பண்ணி பார்க்கலாம். யா, இண்டென்டேஷன் எரர், இதை பத்தி நானே பேசணும்னு நினைச்சேங்க, அதுவே வந்துடுச்சு பேசிக்லி. ஸோ இண்டென்டேஷன் எரர் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம ஃபார் லூப் இருக்கு இல்லையா, இந்த ஃபார் ஆரம்பிச்சுட்டு நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல எல்லாம் இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோட் வந்து அதுக்குள்ள ரன் ஆகணும்னா அதை வந்து டிஃபைன் பண்றதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் போட்டு இதுக்குள்ளே எழுதுவாங்க அந்த லாஜிக்கை. பட் பைத்தன் வந்து எப்படி வந்து இந்த அடுத்த பிளாக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம்னா, யூசிங் த இண்டென்ஸ். இண்டென்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபார் லூப்க்கு அப்புறமா இங்க ஒரு ஸ்பேஸ் விடுறதுனால இந்த ஃபார்க்குள்ள இந்த லாஜிக் ரன் ஆகணும் அப்படின்னு பைத்தான் கம்பைலர் வந்து புரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபாருக்குள்ள இந்த பிரிண்ட் வந்து அதே லெவல்ல இருக்குல்ல, இங்க ஒரு கேப் இருந்திருக்கணும் இல்லையா, அது இல்லைன்றதுனால எனக்கு இங்க இண்டென்டேஷன் எரர் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த என்டையர் கோடையும் செலக்ட் பண்ணிட்டு டேப் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபார் லூப்க்குள்ள இந்த பீஸ் ஆஃப் கோட் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்க்க போற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் லூப் வந்து பிரேக். ஓகேவா. ஸோ பிரேக் அப்படின்றது என்ன பண்ணும் பேசிக்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லூப் நம்ம ரன் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த லூப்பை வந்து அப்படியே அப்ரப்டா ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், தக்காளி இருக்குன்னா அன்னைக்கு வந்து நீ எதுவுமே பண்ண வேணாம், சிம்பிளி வெளில வந்துரு, அவ்வளவுதான். அந்த வாரத்துல தேங்காய் சட்னி இருந்தா மட்டும் தான் நாங்க சாப்பிடுவோம், தக்காளி சட்னி தான் நாங்க சாப்பிடவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்றப்போ நம்ம சிம்பிளி இந்த லூப்பை வந்து விட்டு வெளியே வரணும். அதாவது இந்த வாரத்தை முடிச்சிடணும் இல்லையா, அடுத்த வாரத்துக்கு போயிடணும். இந்த லூப் ரன் ஆகணும், பட் இந்த வாரம் முடிஞ்சிடணும். அந்த மாதிரி கண்டிஷன்ல நான் பிரேக் வந்து கொடுத்தேன்னா, எல்லா வாரமுமே அந்த எந்த டைம்ல வந்து அந்த அவைலபிலிட்டியில கோகனட் இருந்ததோ அது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு, வேற எதுவுமே பிரிண்ட் ஆகல.
டே 0 ரெசிபி டே 1 ரெசிபின்னு உள்ள வந்திருக்கு, அதாவது அடுத்த நாளுக்காக உள்ள வந்திருக்கு. பட் இங்க வந்து பார்த்திருக்கு இந்த கண்டிஷனுக்குள்ள வந்து பிரேக் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்திருந்ததுனால டொமேட்டோ சட்னி பத்தி பேசல, வேற எதுவுமே பண்ணல. அப்படியே இந்த லூப்பை விட்டு பிரேக் ஆகி அடுத்து போயிடுச்சு அடுத்த வாரத்துக்கு. சிமிலர்லி அடுத்த வாரத்துக்கு அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ப்ரோக்ராம் வந்து அப்ரப்டா அந்த லூப்பை வந்து நான் நிப்பாட்டணும் ஒரு கண்டிஷன்ல. சட்னி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் போதெல்லாம் இந்த லூப்பை விட்டு அது வெளியே வந்துருது. பேசிக்கலி அடுத்த வாரத்துக்குள்ள போயிடுது. ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூ. கண்டினியூ வந்து எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்ல ஒரு வேலை வந்து நடக்கணும். ஒரு பீஸ் ஆஃப் கோட் வந்து ரன் ஆகணும். கோகோனட் அவைலபிலிட்டி 1 அப்படின்னா தேங்காய் சட்னி அரைச்சிடணும். அரைச்சதுக்கு அப்புறமா இப்ப எனக்கு இங்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் இட் இஸ் கோகோனட் சட்னி டுடே அப்படின்னு ஒரு லைன் வந்து நான் பிரிண்ட் பண்றேன். எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்றேன் இந்த இஃப் லூப்லயே. ஐ மீன் இஃப் கண்டிஷனோடவே கோகோனட் சட்னி பண்றதுக்கான ரெசிபி சொல்லிட்டு கோகோனட் சட்னி இன்னைக்கு ஹையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இதை வந்து ரன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ தட் என்ன ஆகும்னா இந்த பிரேக் இருக்கிறதுனால மற்ற பீஸ் ஆஃப் கோட் எதுவும் ரன் ஆகல. பட் ஒரு வாட்டி கோகோனட் சட்னி பண்ணும்போது இந்த இட் இஸ் கோகோனட் சட்னி டுடே அப்படின்ற லைன் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல போய் கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லூப் இருக்குல்ல, அதாவது இந்த கண்டினியூக்கு அப்புறமா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸிகியூஷன் மட்டும் ஸ்டாப் ஆயிடும். பிரேக் கொடுத்தோம்னா இந்த லூப்பே அப்படியே ஸ்டாப் ஆயிடும். நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப்பே நின்று போயிடும். அதுக்கப்புறமா ஏதாவது என்ன இருக்கோ அது நடக்கும். பட் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டெப்ல அடுத்து என்ன இருக்கோ அந்த லைன் நடக்காது. அடுத்து இந்த ஃபார் லூப்ல இருக்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ நான் கண்டினியூ கொடுத்து பாக்குறேன். இட் இஸ் கோகோனட் சட்னி டுடே அப்படிங்கிறது வந்து ரன் ஆகவே இல்லை. நல்லா பாத்தீங்கன்னா இந்த லைன் முன்னாடி பிரிண்ட் ஆச்சு, இப்ப பிரிண்ட் ஆகல. இன்ஸ்டெட் என்ன ஆயிருக்கு, என்னோட ஃபார் லூப் வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்கு. நான் வேணா இந்த பிரேக் எடுத்துறேன் சோ தட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யா டே 0 ரெசிபி அதே மாதிரி தான் ரன் ஆயிட்டு இருக்கு. டொமேட்டோ சட்னி எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு, எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இந்த லூப் வந்து நின்னு போகல. கண்டினியூ கொடுத்ததுனால இந்த பர்டிகுலர் இஃப் கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு இமீடியட்டா மேல என்ன இருக்கோ அதோட எக்ஸிகியூஷன் மட்டும் ஸ்டாப் ஆகி வெளியில வந்துருச்சு. சோ பிரேக் வந்து அந்த லூப்பையே அப்படியே ப்ரீ மெச்சூரா அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுக்கப்புறமா இருக்க லைன்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வில் கிவ் கண்டினியூ. கண்டினியூ கொடுக்கும்போது நம்ம லூப்பை வந்து உடைக்க மாட்டோம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணும், பாஸ். ஸோ பாஸ் வந்து பேசிக்கலி எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, எதுவுமே பண்ண வேண்டாம், எனக்கு அந்த பீஸ் ஆஃப் கோட் அதுக்குள்ள போச்சுன்னா எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்றப்ப பாஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் இங்க இருக்கு இல்லையா, கோகோனட் அவைலபிலிட்டி வந்து 0 இருக்கப்ப தக்காளி சட்னி பண்ணுங்கிறதா நம்ம லாஜிக்கு. ஸோ நம்ம லாஜிக்கை ஃபர்ஸ்ட் நான் ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் கோட் கரெக்ட் ஸ்டேட்ல இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இதான் நம்ம லாஜிக் கரெக்டா தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தேங்காய் இல்ல அப்படின்னா அன்னைக்கு வந்து நீங்க தக்காளி சட்னி எல்லாம் பண்ண வேண்டாம், இன்ஸ்டன்ட் நான் வந்து வெளியில சாப்பிட்டுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்த இப்படி பண்ணிட்டு ஐ கேன் கிவ் பாஸ் ஹியர். ஸோ என்ன ஆகும்னா, என்னன்னைக்கெல்லாம் தக்காளி சட்னி நமக்கு பண்ணலான்னு இருந்தாங்களோ அந்த நாள்ல ரெசிபி பிரிண்ட் ஆகவே இல்லை. ஸோ இந்த எல்சிஃப் கண்டிஷனுக்குள்ள போயிருக்கு, 0 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையும் ஆயிருக்கு. நான் உள்ள பாஸ் அப்படின்னு கொடுத்ததுனால அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருந்தது. இந்த லூப் பிரேக் ஆகல, அதே சமயம் எனக்கு டொமேட்டோ சட்னியும் யாரும் பண்ணவும் இல்லை. சரி, இந்த பாஸே நீ கொடுக்கலனாலும் அதானமா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சி எரர் காமிக்குது இல்லையா, அதாவது ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்குள்ள ஆனா எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து பாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேபி டெஃபினிஷனுக்காக இங்கேயும் வந்து எழுதிடுறேன். பிரேக் அப்படிங்கிறது எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, டு பிரேக் அ லூப். கண்டினியூ எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, டு ஸ்டாப் வாட் வி ஆர் டூயிங் இம்மீடியட்லி அட் கண்டினியூ. இமீடியட்டா என்ன பண்ணிட்டு போவோம், அதை ஸ்டாப் பண்ணோம். பட் லூப் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம், அதனால அது கண்டினியூ. ஓகே, நெக்ஸ்ட் பாஸ். பாஸ் கொடுத்தா பேசிக்கலி உள்ள ஒண்ணுமே பண்ண வேண்டாம்னு அர்த்தம். டூ நத்திங். அதாவது எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும், பட் அந்த கண்டிஷன் இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற பட்சத்துல we can use pass. ஏன்னா அந்த பாஸும் கொடுக்கல அப்படின்னா it is giving error இல்லையா, so we had to giving pass. செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த செஷனில் பைத்தானில் இருக்க எல்லா லூப்ஸ் அண்ட் அந்த லூப்ஸில் யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஏன் யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக கவர் பண்ணியாச்சு. இந்த செஷனோட எண்ட்லையும் ஐ ஹாவ் அன் அசைன்மெண்ட். கண்டிப்பாக வந்து அசைன்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன தான் தியரியாக படித்தாலும் யார்கிட்டையாவது போய் கதை கேட்டாலும் அதை நம்மளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூல் ஃபீல் அ லாட் பெட்டர். நமக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரியும்
முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அசைன்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். 2 டேஸில் ஆக்சுவல் ஆன்சர்ஸை நானே கிட்டப்பில் போஸ்ட் பண்ணுவேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த செஷன் இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.